வணக்கம். மனங்கான் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ இப்போ பார்ப்போம். என்னுடைய கருத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ தட் நீங்க வந்து எங்க சேனலை வந்து போடுற வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ வணங்கான் ட்ரைலருக்கு வருவோம். வணங்கான் ட்ரெய்லருக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து நடிக்க வேண்டியதா இருந்தது வந்து சூர்யா. அது உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி கூட்டிட்டு போய் எங்கேயோ ஓட விட்டு ஒரு 3 நாள் ஷூட்டிங் எடுத்தாரு. எனக்கு என்னன்னு புரியல. கதை கதை வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னு கதை கேட்டிருக்காரு. நந்தா எங்க பிதாமகன் காலத்துல சூர்யாவுக்கு வந்து கதை சொல்றது இல்ல. பாலா பாலா யாருக்குமே கதை சொல்றது இல்ல. ஸோ ஆனா இப்ப சூர்யாவோட ரேஞ்சே வேற. அவர் வந்து ஒரு 50 நாள் டைம் கொடுக்குறாருன்னா அதுக்குள்ள கோர்ஸ் ஆஃப் மணி மதிப்புக்கு ஹி நீட்ஸ் டு பி. அவர் வந்து கதை கேட்கறது தான் நியாயம்னு எனக்கும் படுது. ஆனா அவர் கதை சொல்லாதனால இவரும் அவரும் எனக்கு அவருக்கும் வாக்கியா தகராறு இல்லை, நான் 2 பேரும் சுகமா வாக்கியாவை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாலாவுக்கு என்ன ஆகுமோ, பாலா இனிமே படம் எடுக்க முடியாதோன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, எப்போதுமே ஒரு நடிகருக்கு ஒரு டிப் இருந்தது. இல்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னா பாலா டேரக்டரை வந்து அணுகுவாங்க. அந்த லெவல்ல வந்து அருண் விஜய் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறது கரெக்டா தான் தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து மாநாடு பண்ணாரு. மாநாடு அப்போ வந்து சிம்புக்கு வந்து மேல வந்து ஒரு இது இருந்தது. இவரு படத்துக்கு வருவாரா, முடிப்பாரா படத்தை, சொன்ன டயத்துல முடிப்பாரா அப்படின்ட்டு. எங்கேயோ மேட்ச் ஆகுதுல. ஆமா, பாலாவுக்கும் அது மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாநாடு படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து சக்சஸ் கொடுத்தாரு சுரேஷ் காமாட்சி. இப்போ பாலா படம் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல் பேச்சு கேளாதவர்கள் இல்லைன்னா கிரியேட்டிவா வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்றவங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி கரெக்டான டயத்துல படத்தை முடிச்சு படத்தை வெளில கொண்டு வர டெக்னிக் வந்து சுரேஷ் காமாட்சிக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ சுரேஷ் காமாட்சிக்கு நமக்கு ஒரு சல்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல. ஸோ நம்ம இப்போ ட்ரெய்லருக்கு வருவோம். பாலாவோட ஃபர்ஸ்ட் படம் சேது வந்து பாலானா யாருன்னே தெரியாம தியேட்டர்ல போய் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கல 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 கலன்னு ரொமான்டிக்கா போவோம். புதுசா இருக்கும், பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். விக்ரம் வந்து அவ்வளோ நாளா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பாண்டி மடத்துல எங்கே செல்லும் இந்த பாதை இளையராஜா மியூசிக்ல ஒரு டிஃப்ரெண்ட் டோன்ல டிஃப்ரெண்ட் தீம்ல, ஓ மை காட், அப்பா அப்படி நிமிர்ந்து சீட்ல உட்கார வைக்கும். யாரா அந்த டேரக்டர்னு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஃபிலிம் பை பாலான்னு போடும்போது ஆகா ஒரு சூப்பர் டேரக்டர் கிடைச்சிட்டாங்க தமிழ் மூவிக்கு அப்படின்னு சொல்ல தோணும். சொல்ல தோணுச்சு. இந்த மாதிரி பாலா வந்து பல பேரோட அஸ்தான டைரக்டரா ஒரு காலத்துல இருந்தாரு. ஆனா எங்க சறுக்குனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீரியோ டைபிக்கலாவே ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு ஹீரோ நம்மள நம்பி வருவாங்க, அந்த ஹீரோ டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா காட்டுறேன்ட்டு இந்த செம்பட்ட படிச்ச முடிய மட்டும் சேமாவே வச்சிருக்காரு. இந்த படத்துலயும் அருண் விஜய் செம்பட்ட படிச்ச முடியோட மேக்கப் இல்லாம வராரு. இது வந்து ரொம்ப ஸ்டீரியோ டைப்பா போயிட்டு இருக்கு. எப்படி நம்ம மசாலா படம் எடுக்கிறவங்க எல்லாம் ஐயோ ஸ்டீரியோ டைப்பா பண்றாங்களே கிரிஞ்சா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாலாவும் ஆர்ட் பிலிமா கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காரு. ஒரே மேக்கப், ஒரே கைண்ட் ஆஃப் அழுக்கு லுங்கி, மூஞ்சில ரத்தம், சிரிக்காம நடிக்கிறது, லவ்வரை அது ஹீரோயினை போட்டு அடிக்கிறது அப்படின்ட்டு வெறும் கிரிஞ்சு சீன்ஸா இருந்தது ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் வந்து படத்தோட கதையை லைட்டா கெஸ் பண்ணணும்னு பார்த்தா ஏதோ மீரா ஆனா ஆதரவற்றோர் இல்லத்துல இவர் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அங்க வந்து ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைமை பண்ணது வந்து இவரா இல்ல இவர் மேல பழி வருது. அந்த பழிய வந்து இவர் வந்து ஏன் பண்ண அப்படின்னு சொல்லாம கடைசி கிளைமேக்ஸ்ல போய் அது என்ன அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்கா முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்கின் வந்து ஜட்ஜா வராரு. பரவாயில்ல, ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கெட்டப்பா இருக்கு. நல்லாவே ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மூவில பார்த்தா தெரியும். அவர் வந்து கொலை இது குற்றத்துக்கான மோட்டிவ் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அடிச்சு அவரை வந்து சம்மதிக்க வச்சாங்களான்னு கேட்கிறாங்க. இன்னொரு போலீஸ் வந்து இவன் தான் சார் இப்ப சூப்பர் ஸ்டார்ன்றாரு. ஸோ இந்த நடிகர்களை கிண்டல் பண்றதுல பாலா என்னமோ இவர் பெரிய அதிக உலக டேரக்டர் மாதிரி இந்த சூப்பர் ஸ்டாரு விஜய் அஜித் எல்லாம் கிண்டல் பண்றதுல மட்டும் பாலா குறைச்சல் கிடையாது. ஸோ இப்படி போற கதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டீரியோ டைபிக்கலா இருக்கு. எனக்கு பெரிய ஹோப் இல்லை இந்த படத்துல. நீங்க வந்து நீங்க வந்து நல்ல பாலா வந்து திரும்பி வந்துட்டா ரிட்டர்ன் ஆஃப் பாலா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எவ்வளவு லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து அந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கணுமா இல்லையான்னு முடிவு பண்றேன். இல்லைன்னா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வெயிட் பண்ணலாம்.
மற்றபடி ஹீரோயினா ரோஷினி நடிச்சிருக்காங்க. நல்லா ஃபேஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ ஓரளவு ஹீரோயினை நல்லா தான் யூஸ் பண்ணுவார் பாலா. ஓகே, லெட்ஸ் சி. பாலா வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கல்லேருந்து வெளில வந்து ஒரு நல்ல ஒரு படம் எடுத்தாருன்னா அது வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு நல்லது தான். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ. வி வில் சி இன் another ரிவ்யூ. வெல்கம். பை.